மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்ல? இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில சொன்ன அந்த ஆதாரங்கள், இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கொடுலாம் அவங்க கேட்க முடியாது. மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும், ஏரி குளம் கண்மாய் எல்லாம் அழியும். இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும், விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க. ஆக மொத்தம் நாம் எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான். இப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே? இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான். காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா? வறுமை, துன்பம், கந்துவட்டி கொடுமை. பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. சுமார் 40,000 பேர் அதில் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அது போக சாய தொழில், தறிப்பட்டறை தொழில் இதை நம்பி 40,000 குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபா தான். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒன்றும் நடக்கல. இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா? வடகிழக்கு பருவமழை அந்த 500 ரூபா கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு. எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் மழையால பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ, அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்டு